ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கென்ஸ்டார் மிக்ஸியோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, டேரெக்டாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அன்பாக்சிங் பண்ணிடுவோம் வாங்க. இது ஒரு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, நான் புதுசாக வாங்கினதுனால சரி இதை உங்களுக்கு அன்பாக்சிங் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக காமிக்கிறேன். இதுதான் இந்த கென்ஸ்டார் மிக்ஸி. ஒரு சின்ன ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப சின்ன கிச்சன் ஸ்பேஷியஸாக இல்லை அப்படின்னா அங்கே ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ இதோடைய கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஒயிட்னாலே ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த மிக்ஸிலையும் பார்த்திங்கன்னா ஒயிட் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒயிட் வித் க்ரே கலரில் இருக்குது. ஸோ நல்ல அட்ராக்டிவான இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னாக்கா நல்ல ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் மிக்ஸி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை. கவர் போட்டு வச்சோன்னாக்கா அந்த ஒயிட்டாகவே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் அது கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும், தொடச்சிக்கணும். ஸோ யூசர் மேனுவல் அண்ட் கேரண்டி கார்டு இருக்குது இதில். ஸோ அப்படின்னா நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஒயிட்க்கு கான்ட்ராஸ்டாக க்ரே கலர் இருக்குது. இந்த மாதிரி இதோடைய பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பாட்டமில் வேக்கம் சக்ஷன் ஃபீட் இருக்குது. ஸோ எல்லா சர்ஃபேஸ்லேயும் ஈஸியாக உங்களுக்கு அடியர் ஆகும். அடியேஷன் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. மிக்ஸி ஜார் போடும்போது அரைக்கும் போது அந்த டிஸ்டர்பன்ஸ் மூவ் ஆகாமல் ஈஸியாக உங்களுக்கு சர்ஃபேஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸி ஓவர்லோட் ஆச்சுன்னா ஒரு ப்ரொடக்ஷன் நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் மிக்ஸி ரீஸ்டார்ட் ஆகி திருப்பி ஓடும். ஸோ ஆப்போசிட் டிரெக்ஷனில் இது விப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறது. மிக்சர் இது ஆஃப் 1 2 3 3 ஸ்பீடு இருக்குது. இந்த மாதிரி இந்த ஒயர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல லென்த்தாக இருக்குது. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஒயர் தான். நிறைய மிக்ஸியில் இதுக்கு முன்னாடி நான் ப்ரீத்தி ஜோடியாக் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். மிக்ஸி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பட் ஒயர் அந்தளவுக்கு லென்த் இருக்காது. கிச்சனில் இப்போ பக்கத்துலேயே ப்ளக் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். கொஞ்சம் ப்ளக் பாயிண்ட் எட்ட இருக்குது அப்படின்ற இடத்துலலாம் அந்த ஒயர் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இதில் அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஒயர் பாருங்கள், நல்ல லென்த்தியான ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லென்த் ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இதில் 3 ஜார் கொடுத்துருக்காங்க. இது சின்ன ஜார். பிளேட்ஸ் பாருங்கள். இது மிடில் ஜார். இது பார்த்திங்கனாக்கா பெரிய ஜார். ஸோ 3 ஜார் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள் மிக்ஸி தான். ஜூஸர் அந்த மாதிரிலாம் தனியாக இல்லை இந்த மிக்ஸியில். சரி, 2 பேருக்கு தான் அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாக தான் வாங்கணும். இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ஜாருக்கு மட்டும் ஹேண்டில் இருக்குது. மற்ற 2 ஜாருக்கும் ஹேண்டில் இல்லை. இந்த மாடலே அப்படி தான் வருது. இது பெரிய ஜார். ஸோ இங்கே பாருங்கள், ஹேண்டிலே இல்லை. ஸோ ஹேண்டில் இல்லாமல் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் இதில் டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு படுது. வேறு பெரிய ஜாரில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஹேண்டிலோடு இருக்குது. ஸோ இதுலேயும் ஹேண்டில் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி இதோடைய பிளேட்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. மிக்ஸியோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நமக்கு பிளேட் பார்த்தாலே தெரியும் மிக்ஸியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக க்ரே கலரில் லெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லெட்டு டிரான்ஸ்பரண்ட் லெட் இல்லை, அதுவும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது கொடுக்குறாங்க. இப்போல்லாம் நிறைய மிக்ஸியில் அது கொடுக்கறதில்ல. இப்போ அந்த காலத்தில் வாங்குகிற மிக்ஸிலாம் கண்டிப்பாக அது கொடுப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணணும், இல்லை அதை தள்ளி விடுறதுக்கு உள்ள இது பண்ணுறதுக்கு தள்ளி விடுறதுக்கும் அது இருக்கும். இந்த மாதிரி இந்த இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதுக்கும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய மிக்ஸியில் கொடுக்கறதில்ல. எவ்வளோ காஸ்ட்லியாக மிக்ஸி வாங்கினா கூட இது கொடுக்கறதில்ல. ஆனால் இந்த மிக்ஸியில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லணும். இதில் டிஸ்அட்வான்டேஜ்னால் இந்த இது தான் இல்லை.
ஹேண்டில் தான் இல்லை. ஸோ மற்றபடி இந்த மிக்ஸி ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.